ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஐயனார் சீரியல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் பார்த்திங்கன்னா அவங்க அண்ணா சேரன் சந்தாவை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போட்ட மாதிரி தான் நேற்றுக்கு எபிசோடில் காமிச்சிருப்பாங்க இல்லைங்களா. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, சேரனும் பல்லவனும் அண்ணன் எங்கேயே கிளம்புது, ஆனால் பொய் சொல்லிட்டு போகுதுன்னு மட்டும் தெரியுதா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் இது சோழன் சொல்கிறாரு பல்லவகிட்ட. இல்லைண்ணா அவர் காது குத்துட்டு தான் போகிறேன்னு சொல்லிட்டு தானே போனார், அவர் அங்கே தான் போவார், நம்மக்கிட்டேயும் அவர் அண்ணன் பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்கிறான். உடனே சோழன், இல்லைடா நான் வேணால் பெட் கட்டுறேன் 200 ரூபா, நம்ம அண்ணனை ஃபாலோ பண்ணுவோம், கண்டிப்பாக சந்தா வீட்டுக்கு தான் போகிறாங்க அப்படின்ற மாதிரி சேரன் சொல்வார். இல்லை நான் அண்ணனெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு, சும்மா வாடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் காரில் ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு சேரன் பார்த்திங்கன்னா சந்தா வீட்டுக்கு தான் போகிறாரு. சந்தா வீட்டு உள்ளார போயிட்டு உட்காந்துட்டு ஒரு 1 hour கிட்ட வெளியில் வரவே இல்லை, லாக் பண்ணிவிட்டு உள்ளே உட்காந்துக்கிறாங்க. எவ்வளோ நேரம்டா வெயிட் பண்ணுறது, அண்ணன் ரொம்ப மோசம்டா, நம்மளை சீக்கிரமாக சித்தப்பாவை ஆக்கிடுவார் போல் அப்படின்ற மாதிரி இவங்க வெளியில் உட்காந்து கமெண்ட் அடிச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. உள்ளார பார்த்திங்கன்னா அவங்க டீ போட்டு குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வருவாங்க. வந்தவொடனே பார்த்திங்கன்னா சைக்கிளில் சந்தாவை பின்னாடி உட்கார வேண்டாம், முன்னாடி உட்காருன்னு சொல்லிவிட்டு உட்கார வச்சுட்டு நேராக கோவிலுக்கு போவாங்க. இவங்க 2 பேரும் பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு போவாங்க. ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகும்போது சீக்கிரமாக சந்தாவுக்கும் அண்ணாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சணும், இல்லைன்னா நிலமை ரொம்ப மோசமாக போயிடும் அப்படின்ற மாதிரி சேரனும் பல்லவனும் பேசின்னு இருக்கிறாங்க. சரி வாங்க நான் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பல்லவன் சோழனை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பி போகிறாரு. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நாளைக்கு எபிசோடில் என்ன காமிக்கிறாங்கன்றது பார்த்திங்கன்னா, இவர் நிலா வராங்க. நிலா பார்த்திங்கன்னா அவங்க மாமனார் வெளியில் உட்காந்துக்கிறாரு இல்லைங்களா, அவங்கக்கிட்ட எங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணோம், இல்லை ஆஃபேலி லீவுக்கு எங்கன்னா போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, எல்லா பேர பசங்களை பார்க்க போயிருக்கிறாங்க, யாரும் இல்லை, நான் மட்டும் தனியாக இருக்கிறேன், அதை தானே நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி நிலா சொல்லி கிண்டல் பண்ணிவிட்டு, சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டேன் அப்படின்னா, நீ சாப்பிட்டியான்ட்டு அவர் கேட்பார் நிலாவை பார்த்து. நான் சாப்பிட்டேன், ஆஃப்டர்நூனே சாப்பிட்டுட்டேனே அப்படின்ட்டு, ஆச்சு போகலான்னு. அதுக்கப்புறம் உள்ளார போயிட்டு பார்த்திங்கன்னா கையில் அடிபட்டிருக்கோம் இல்லைங்களா வண்டியில் போகும்போது. அதனால் பார்த்திங்கன்னா உடனே ஐயோ என்னாச்சு, ஏன் பார்த்து போகக்கூடாதா, பொறுமையாக போகக்கூடாதான்னு சொல்லிட்டு சோழன் நிலா கையை பிடிச்சி பார்ப்பார். வாங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். அதுக்கப்புறம் சேரன் என்ன சொல்லுவார், இனி நீ நிலாவை வீட்டுக்கு இனி ஆஃபீஸ்க்கு கூட்டின்னு போகும்போது நீயே கொண்டு போய் விட்டுட்டு வா அப்படின்ற மாதிரி சேரன் சொல்கிறாரு. உடனே அடுத்தது பார்த்திங்கன்னா அண்ணன் நம்மக்கிட்ட நிறைய பொய் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. என்னென்னா நேற்றுக்கு சந்தா வீட்டுக்கு போயிட்டு வர்றாரு, ஆனால் முதலாளி வீட்டு பையனுக்கு காது குத்துன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட பொய் சொல்லிட்டு போகிறாரு, சீக்கிரமாக அண்ணாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பேசிக்கிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வெக்கமாக இருக்குது, ஏன்டா இதெல்லாம் பேசுகிறீங்க, நான் போனது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி சேரன் சோழனை பார்த்து கேட்பாரு. தெரியும் எங்களுக்கு, நம்மக்கிட்ட போய் சொல்லிவிட்டு சந்தாவை கூட்டிகிட்டு சைக்கிளில் அதுலேயும் ஃப்ரண்ட்டில் உட்காந்து போனோமாண்டா அப்படின்ற மாதிரி சேரன் சோழன் பாண்டியன் நிலாக்கிட்டெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. எல்லாருமே ஆச்சரியமாக சேரனை பார்ப்பாங்க. உடனே நிலாவை தான் காமிப்பாங்க. நிலா பார்த்தீங்கன்னா சோழன் கையை பிடிச்சி அடிப்பட்டது, ஐயோ என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சி பார்ப்பார் பார்த்தீங்களா. அதை நிலா ரூமில் போய் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப ரொமான்டிக்காக நினச்சி பார்ப்பாங்க. அதனால் நிலாவுக்கு சோழன் மேலே பார்த்திங்கன்னா ஒரு காதல் லவ் மோடு இப்போ ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் சேரன் வெக்கப்பட்டுக்கிட்டே உள்ளே போகிற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.